அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகல் வரிகள் 261 262. அகல் வரிகள்: படிமுடி கடந்தனை பார் இது பாரென அடிமுடி காட்டிய அருட்பெருஞ்சோதி. இந்த அகல்வரிக்கான விளக்கம்: பிரம்மா தொப்புளுக்கு கீழ், விஷ்ணு தொப்புள், ருத்ரன் இருதயம், மகேஸ்வரன் கண்டம், சதாசிவன் அண்ணாக்கு, விந்து பூர்வமத்தி. இவை ஆறும் பூதநிலை. பிறகு நாதம், பரவிந்து, பரநாதம், திக்கிராந்தம், அதிக்கிராந்தம், சுத்த சிவம், அதீதம். இது ஆணுவ நிலைகள். தவம் மனதை இழுத்து பூர்வ மத்தியில் நிற்க செய்வதில் தொடங்கி மேலே கூறப்பட்டுள்ள அனுபவ படிகளில் ஏறி அதீத நிலைக்கு வர வேண்டும். அந்த அனுபவ நிலை படிகள் 43 என்று நம் பெருமானார் கூறுவார். ஆரம்ப படியாகிய 8.2 தொடங்கிய நீ ஒவ்வொரு படியாக கடந்து முடிவான படியையும் அதீதம் கடந்து விட்டாய். இனி பார் நீ என உன்னுடைய அடிமுடி அனைத்தினையும் காட்டிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. குறிப்பு: இங்கே இறைவனின் அடிமுடி என்ன என்பதை திருவருட்பாவின் துணை கொண்டு மட்டும் காண்போம். பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் காண முடியாத அடிமுடியை நம் பெருமானார் கண்டார். அவர்களால் ஏன் காண முடியவில்லை? புராணத்தில் கூறியுள்ளபடி அவர்கள் இறைவனை புறத்தே தேடினார்கள். பொதுவாகிய சிற்றம்பலத்தில் தேடாது புறத்தே தேடினால் தோன்றாது. அதற்கு ஆதாரம் பொது உணரும் போதலால் பிரித்தே அதுவெனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி. அவ்வாறெனில் அகத்தே அடிமுடி எவ்வாறு தோற்றமளிக்கும்? தவத்தின் முடிவான அனுபவத்தை அனுபவமாலை பாட்டு ஒன்றில் தெளிவாக தருகின்றார். பொறிகளும் புலன்களும் செயல்படாது அடங்கிய நிலையில் அசையாத சித்திரம் போல் தவம் செய்வோர்க்கு பரநாத நிலை அனுபவத்தில் அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை ஒன்று தோன்றுமாம். பின்னர் அந்த பெருஞ்சோதியின் நடுவே பொன்னொளி காட்சியாகுமாம். முடிவாக அந்த பொன்னொளியின் நடுவே செவ்வொளி ஒன்று தோன்றுமாம். அந்த செவ்வொளிதான் கடவுள். அந்த செவ்வொளி இந்த தூல உடலுடன் கலப்பதைத்தான் இறைவனுடன் இரண்டர கலந்ததாக சொன்னது. பெருஞ்சோதி காட்சி பொருளே, அது சிற்சபை. பொன்னொளியும் காட்சி பொருளே, அது பொற்சபை. அதன் நடுவே தோன்றிய செவ்வொளியே கடவுள். இதை விளக்குவதற்காகவே இறைவன் ஜோதியு ஜோதியு ஜோதி என்று வள்ளலார் பாடியிருக்கின்றார். முச்சுடர் தோற்றத்திற்கு ஆதாரம் ஈற்றறியேன் இருந்திருந்துங்கு அதிசயப்பதென்னி என்கின்றாய். நீ என்னை விட்டு ஏகுந்தோறும் நான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசென் புகழ்வேன். அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியது. ஆங்கதன் நடுவே தோன்றியது ஒன்றதுதான் மாற்றறியா பொன்னொளியோ. அவ்வொளிக்குள் ஆடும் வள்ளல் அருளொளியோ இது அதிசயிக்கும் வகையே. பெருஞ்சோதி காட்சி பொருளே என்பதற்கு ஆதாரம் திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திரு அருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. பொன்னொளியும் காட்சி பொருளே என்பதற்கு ஆதாரம் மணிக்கதவம் திறவாயோ மறைப்பெல்லாம் தவிர்த்தே மாற்றறியா பொன்னே நின் வடிவது காட்டாயோ. மூன்றாவது ஒளி கலக்கும் என்பதற்கு ஆதாரம் உரை கடந்த திருவருட்பேர் ஒளி வடிவை கலந்தே. அடி என்பது ஆரம்பம், அதாவது பரநாதத்தே தோன்றிய பெருஞ்சோதி. நடுவென்பது இடை, அதாவது பெருஞ்சோதி நடுவே தோன்றிய பொற்சோதி. முடி என்பது கடை, அதாவது பொற்சோதி நடுவே தோன்றிய செவ்வொளி. இறைவனின் அடி, அதாவது ஜோதி காட்சியின் ஆரம்ப பெருஞ்சோதி. இறைவனின் நடு என்பது பொன்னொளி. இறைவனின் முடி என்பது செவ்வொளி. இதன் தொடர்பான அடுத்தடுத்த வரிகளில் இந்த கருத்தை பெருமான் நிரூபிப்பதை காணலாம். நன்றி.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிலே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் அபயம்.